அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். தினம் தினம் வானத்தில் எத்தனையோ அரிய நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. 9 கிரகங்களும் மாறி மாறி ஒவ்வொரு இடத்துல அமரும் போது ஒவ்வொரு வகையான சூழல் வாழ்க்கையில ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கு. அந்த விதத்துல பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஜூன் மாதமோ ஜூலை மாதமோ செவ்வாய் கேது சேர்க்கை சிம்மத்துல நடைபெறதாக ஜோதிட ரீதியாக சொல்லப்படுது. இந்த கிரகை சேர்க்கை வரும்போது பார்த்தீங்கன்னா, பூமியில சில எதிர்பாராத விபத்துகள் நடப்பதற்கு வாய்ப்புள்ளதாகவும் சொல்லப்படுது. சமீபத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க, அகமதாபாத்தில் நடந்த விமான விபத்து. இந்த விபத்துக்கெல்லாம் காரணம் எத்தனையோ விஷயங்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. பைலட்டுடைய காரணமா அல்லது என்ஜின் கோளாறா, இது மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாம் தாண்டிய ஒரு விஷயம்தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மீகம், ஜோதிடம். அதாவது இந்த கிரக சேர்க்கையின் காரணமாக கூட இந்த விமான விபத்து ஏற்பட்டே ஆகணும். நம்ம சில விஷயங்கள் சொல்லுவோம் இல்லையா, என்ன நீங்க தடுத்தாலும் சரி ஜாதக ரீதியாக உங்களுக்கு இந்த விஷயம் நடந்தே தீரும் அப்படின்னு சில விஷயங்கள் கணிக்கப்படும். அதே போல இதை மாதிரி ஆபத்துகள் நீங்க எத்தனை முயற்சி செய்தாலும் கண்டிப்பா நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பேராபத்துகள், இயற்கை அழிவுகள், இதெல்லாம் நம்ம இயற்கை சீற்றங்கள், மழையினால் ஏற்படக்கூடிய வெள்ளங்கள், இதெல்லாம் நம்ம தடுக்கவே முடியாது. சில கிரக சேர்க்கையால் நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஏற்பட்டது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த விபத்தை. அப்படி இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன ஆபத்துகளில் இருந்து கூட நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா, இந்த கிரகத்தால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது அப்படின்னா 12 ராசிக்காரர்களும் இந்த ஒரு எளிமையான விஷயத்தை பின்பற்றணுங்க. தினம்தோறும் 2 விஷயத்தை செய்யணும். 1 ஹனுமன் வழிபாடு, 2 குலதெய்வ வழிபாடு. ஹனுமனை யார்னாலும் எப்பனாலும் வழிபாடு செய்யலாம். ஒரு சிலர் நினைக்கிறாங்க ஹனுமனை பிரம்மச்சரிகள் மட்டும்தான் வழிபாடு செய்யணுமா அப்படின்னு. அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாருமே, குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை எல்லாருமே ஹனுமனை வழிபாடு செய்யலாம். அதை மாதிரி குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் முக்கியமான ஒரு விஷயமா கருதப்படுது. நிறைய பேர் சொல்றது குலதெய்வ கோயிலுக்கு போறதுக்கு எனக்கு சரியான நேரம் அமையல அப்படின்னு. அதுக்கும் கூட காரணம் கிரக சேர்க்கையாக இருக்கலாம். அதிலிருந்தும் நாம விடுபடுறதுக்கு நம்ம வீட்டிலேயே நாம குலதெய்வத்தை வழிபாடு செய்யலாம். இப்ப இந்த 2 தெய்வங்களையும் தினம்தோறும் நீங்க செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிபாடு சொல்றேன், கேளுங்க. குலதெய்வத்துக்கு தினமும் தீபம் ஏத்துங்க. காலை அல்லது மாலை உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது சும்மா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் மட்டுமாவது தீபம் எரியிற மாதிரி தீபம் ஏத்துங்க. 2வது, வீட்டில் நம்ம அனுமனுடைய படமோ சிலையோ கண்டிப்பா வச்சிருக்க மாட்டோம். பெருமாளுடைய படம் கண்டிப்பா வச்சிருப்போம். பெருமாள் முன்னாடி நின்று மனதார ஹனுமனை நினைச்சு ஓம் ஹனுமந்தே நமக எனும் மந்திரத்தை சொல்லி தினமும் 2 துளசி இலைகளை கண்டிப்பா வீட்டில் துளசி செடி வச்சிருப்போம். 2 துளசி இலைகளை பிச்சு நாம அந்த பெருமாளுடைய படத்துக்கு சமர்ப்பணம் பண்ணுங்க. கோயிலுக்கு போறவங்களா இருந்தா ஹனுமனுக்கு வெற்றிலை மாலை அல்லது துளசி மாலை சாற்றி 9 முறை வலம் நீங்கள் உங்கள் வேலையை ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹனுமானின் அருளாலும் குலதெய்வத்தின் அருளாலும் எந்த கிரக சேர்க்கையாலும் உங்களுக்கு எதிர்பாராத விபத்து அல்லது ஏதாவது பிரச்சனையோ கண்டிப்பாக வராது. இந்த பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப, நான் இப்போ சொன்ன இந்த பரிகாரம் உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேற்றும். இந்த பரிகாரத்தை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா நம்ம சுற்றி எவ்வளவோ நிகழ்வுகள் நடந்துக்கிட்டே இருக்குது. நாம் நினைக்கிறோம் கடன், நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, இதெல்லாம் தாண்டி நம்மளை சுற்றி எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ பிரச்சனைகள் நடந்துட்டுருக்கு. இதிலெல்லாம் இருந்து ஏதோ ஒரு வகையில் நாம் தப்பிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அதுக்கு நமக்கு கடவுளுடைய துணை இருக்குது, பலம் இருக்குது அப்படின்னே சொல்லலாங்க. தினம்தோறும் நாம் செய்யக்கூடிய ஒரு 5 நிமிட வழிபாடு நம்மளை சுற்றி ஒரு கவசம் போல இருந்து நம்மளை காப்பாற்றிக்கிட்டே இருக்கும். நிறைய குழந்தைகளுக்கு இப்போ இந்த பக்தி அப்படிங்கிற விஷயத்துல நம்பிக்கையே இல்லை. குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லுங்க, நம்மை மீறிய சக்தி இருக்கு, அது தெய்வந்தான், தினம்தோறும் வழிபாடு செய்யணுங்கிறத சொல்லி கொடுங்க. மந்திர முறைகளை சொல்லி கொடுங்க, சின்ன சின்ன மந்திரங்களை சொல்லி கொடுங்க. அப்பதான் அவங்க போக போக வாழ்க்கையில அது மேல ஒரு நம்பிக்கை அதை பின்பற்ற ஆரம்பிப்பாங்க. நம்ம சேனலுடைய தனி சிறப்பு என்னன்னா, நம்ம சேனலை நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்க வாட்ஸ்அப் மூலம் என்னை கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. வாட்ஸ்அப் நம்பர் 9344692042. இதுதான். இது மட்டுமல்லாது உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பொதுவான பரிகாரங்களும் சொல்லப்படும், செலவு செய்து செய்யக்கூடிய பரிகாரங்களும் சொல்லப்படும். உங்களுக்கு எது சாத்தியமோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து செய்யலாம். அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் 30 மட்டும். தினம்தோறும் ஆதரவற்றவர்களுக்கு ஒரு 30 ரூபாய் செலுத்த முன்வாருங்கள். 30 ரூபாய் ஒரு ஏழை வயிற்றின் பசியை கண்டிப்பாக ஆற்றுங்க. அதை பற்றி உங்களுக்கு தகவல் தேவைப்பட்டாலும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க.
நம்ம சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகா பெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.